கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த காணொலி வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது என்று சொல்லி இங்கே பக்தன் எழுதுகின்றதை நாம பார்க்க முடியும். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தை அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன காரியம் என்று சொன்னால், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால் 34வது வசனத்திலே வாசிக்கிறோம். பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பற்றி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 34வது வசனத்திலே பரலோகத்திலே அதிக மேன்மை, பரலோகத்திலே அதிக மேன்மையானது நிலையுள்ளதுமான அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாக, இந்த உலகத்திலே அதிக மேன்மையானது என்று சொல்லி ஒன்றுமே கிடையாது. எதை எடுத்தாலும் அதை விட ஒரு மேன்மை உண்டு, அதை விட ஒரு மேன்மை உண்டு. ஆனால் பரலோகத்திலே எல்லாவற்றையும் விட ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் வைத்திருக்கின்றார். அது மேன்மையானது மாத்திரமல்ல, நிலையுள்ள ஒரு சுதந்திரம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்லை, நிலையுள்ளது இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கின்றார். பரலோகத்திலே அதிக மேன்மையுள்ளது நிலையுள்ளதுமான அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இன்றைக்கு பொறுமை உள்ளவர்களாக இருந்து, ஒருவேளை நாம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகின்றோம் என்று சொன்னால், அந்த இலக்கை எட்டுகின்ற வரையிலும் நாம் பொறுமையோடு கூட ஓடி அந்த இலக்கை தொட்டு விட்டோம் என்று சொன்னால்தான் நாம் வெற்றி பெற்றவர்களாக நம்மை கருதுவார்கள். நாம் அருகில் வரை சென்று விட்டு பொறுமை இல்லாமல் நான் தோற்று விடுவேன் என்று சொல்லி உட்கார்ந்து விட்டோம் என்று சொன்னால், அந்த இலக்கை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போலவே நாம் பொறுமையுள்ளவர்களாக மாத்திரமல்ல, 35வது வசனத்திலே மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.